எல்லாமே போச்சு. வர மாதிரி வந்து அப்படியே போயிடுச்சு. நம்ம 2 பேரையும் புலம்ப வச்சிடுச்சு. என் மனசு அழுதுகிட்டு இருக்கு. ஆறுதல் சொல்லவே முடியல. போனா போகுதுடி. அது என்ன நம்ம படமா சொல்லு? நாம எதுக்கு அதை நினைச்சு துக்கப்படணும்? ஆனா ஒரு விஷயம், அந்த பணம் எங்கதான் போயிருக்கோம்? அத பத்தி யோசிச்சு பாத்தியா? அத பத்தி யோசிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? வயித்தெரிச்சல் தான் ஜாஸ்தி ஆகும். அதை எடுத்தவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. முட்டாள் மாதிரி பேசாதடி. நம்ம வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. அதை யார் பண்ணிருப்பாங்க, எப்படி பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அந்த திருடன் வேற எங்கேயும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கான்னு எனக்கு தோணுது. அத்தை, நீங்க தனுவ சந்தேகப்படுறீங்களா? நான் சொல்றது இருக்கட்டும், முதல்ல நீ சொல்லு. உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? பிரக்யா மேலியா? நீங்க சொன்னீங்கன்னா அது உண்மையா கூட இருக்கலாம். நான் பிரக்யா மேல சந்தேகம் சொல்லவே இல்லையே. இப்ப தெரியுதா? தேவையில்லாம அவ பேரை எதுக்கு இழுக்கிறீங்க? ஒருவேளை பிரக்யா மட்டும் இதை கேட்டுட்டா அப்புறம் பணம் காணாம போன மாதிரி நானும் காணாம போயிடுவேன். பாட்டி, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. 1000 2000 யாருக்கும் தெரியாம 1 கோடி ரூபாய் எப்படி மாயமா மறைஞ்சு போகும்? பதட்டப்படாம யோசிச்சு பாரு. நீ பணத்தை இங்கே வைக்காம வேற எங்கேயாவது கூட வச்சிருக்கலாம்ல. பிரபா வந்துட்டு இருக்கான், அவன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ இந்த வீட்டு மகாலட்சுமி, உன்னால இந்த வீட்டுக்கு நஷ்டமே வராது. என்ன பாட்டி நீங்க? இவ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி இல்ல, இந்த வீட்டை புடிச்ச மூதேவி, குடும்பத்தையே கெடுக்க வந்தவ. பிரக்யா, நீ கவலைப்படாதம்மா. நீ பணத்தை திருடலன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக பதட்டப்படணும்? அந்த பணம் கிடைச்சிருமா? நான் எதுக்கும் போய் ரூம்ல செக் பண்ணி பாக்குறேன். தேடு பிரக்யா, நீ எங்க வேணாலும் போய் தேடு. ஆனா உனக்கு எதுவும் கிடைக்காது. உன் லாக்கரை விட்டு பணம் வெளியே போன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் உன் அம்மாவும் இந்த வீட்டை விட்டே வெளியே போக போறீங்க. அபி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அபி, அதனால நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாத்தீங்களா, உண்மையா இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் சத்திய சோதனை வரும். அதை சமாளிக்கிற சக்தியும் அவங்களுக்குள்ள இருக்கும். நம்ம அபிய காப்பாத்தணுங்கிறதுக்காக எத்தனை பழிப்பாவங்களை பிரக்யா சுமந்துகிட்டு இருக்கா. இது ஒண்ணு அவளுக்கு புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடியும் அபியோட கோடிக்கணக்கான பணம் அவ பொறுப்புல இருந்திருக்கு. இது வரைக்கும் அபி சைன் பண்ணதுலயே இதான் மிகப்பெரிய டீல். அதை அவனுக்கு வாங்கி கொடுத்ததும் பிரக்யா தான். அதுக்காக அவ எவ்வளவு மெனக்கட்டு இருப்பா, எவ்வளவு தடங்கல்களை தாண்டி இருப்பான்னு எனக்கு தான் தெரியும். எந்த ஒரு நிலைமையிலையும் அவ பதட்டம் அடைஞ்சோ இல்ல பயந்தோ நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் அதை கண்கூடா பார்த்தேன். அது அவ பொறுப்பை காட்டுது. அந்த பணத்தை அவ பத்திரமான இடத்துல தான் வச்சிருக்கணும். அது கண்டிப்பா கிடைக்கும். பிரக்யா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இத்தனை நாளா நம்ம தலையில நல்லா மிளகா அரைச்சிருக்கா. நம்ம கையாலேயே பணிவிட செய்ய வச்சுட்டு நம்ம பணத்தையே சுருட்டவும் பாத்திருக்கா. அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்படின்னா சரளா ஆண்டி உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சாங்களா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. அடக்கடவுளே, இப்படி இல்லாம இருப்பாங்க? இப்படி ஒரு கூத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. பொதுவா அம்மா பொண்ணு வீட்டுக்கு போனா பச்சை தண்ணி குடிக்கவே தயங்குவாங்களாம். ஆனா இவங்க என்னடான்னா மொத்த சொத்தையும் ஸ்வாஹா பண்ண பாத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவங்க பேசுறதெல்லாம் கேக்குதா இல்லையா? கேட்டுமா நீங்க சும்மா நிக்கிறீங்க? அவங்க பேசுறது தப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? அந்த பிரீஃப் கேஸ் அம்மா ரூமுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அம்மா அதை திருடல. அதோட அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டப்பலாம் நீங்க தானே அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் என்னோட பணம் தானே. அவங்க நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்களா? திருட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏங்க, அவங்கள அம்மாவை நினைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அவங்க திருடிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க பேசுறதெல்லாம் எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? ஓ நோ, இவ அபியை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் கேமையே ஸ்பாயில் பண்ணிடுவா போல இருக்கே. வாவ், உன் லாஜிக் ரொம்ப நல்லா இருக்கு பிரக்யா. அபி அவங்கள அம்மாவா நினைக்கிறதுனால அவங்க திருடி இருக்க மாட்டாங்களா? அந்த தைரியத்துல தான் அவங்க திருடினாங்கன்னு நான் சொல்றேன். அது மட்டுமா, அத்தை இவ மேல வச்ச நம்பிக்கையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. போனா போகுதுன்னு இந்த வீட்டுல தங்க விட்டா இத தன் சொந்த வீடு மாதிரியே சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. நான் ஒரு சஜஷன் சொல்லவா? இவ்வளவு தூரம் ஆனதுனால நாம ஏன் வீட்டை பூரா செக் பண்ண கூடாது? இன்னும் வேற என்னெல்லாம் பொருள் காணாம போயிருக்குன்னு தெரியலையே. அப்புறம் அத்தை, நாமளும் நம்ம ரூம போய் செக் பண்ணலாம். யார் கண்டா நம்ம ஜுவல்லரி பாக்ஸ தொடச்சு எடுத்துக்க போறாங்க. அதுக்கு இதுக்கு நம்ம ரூம செக் பண்ணணும்? இவ ரூம செக் பண்ணா மட்டும் பத்தாது. திருடு போன எல்லா பொருளும் இவ ரூம்ல தான் இருக்கணும். Stop it! இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. ஆல்ரைட்? அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
நான் சின்ன வயசுல இருந்து அம்மாவை பார்த்ததில்ல. உங்களை பார்த்து பழகுனதுக்கு அப்புறம் தான் அம்மானா எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு எங்க அம்மா இல்லைங்கிற ஃபீலிங்கே வரல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரக்யா இல்லைனாலும் நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட அன்பு பாசம் நீங்க காட்டுற அக்கறை அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு குழந்தையா தான் இருந்திருக்கேன். செலிபிரிட்டியா ஃபீல் பண்ணதில்லை. உள்ளுக்குள்ள உங்க சொந்த மகன் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வராம எவன் பாத்துக்கிறானோ அவன் தான் உண்மையான மகன்னு சொல்லுவாங்க. அதனால என்னவோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்படும் போதெல்லாம் நீங்க சொல்லாமலே நான் உங்க முன்னாடி வந்து நின்று இருக்கேன். அந்த மேரேஜ் ஹால் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நோட்டீஸை பார்த்தப்ப நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. வார்த்தைக்கு வார்த்தை நான் உங்க பையன் மாதிரின்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு முக்கியமான விஷயத்த உங்க பையன் கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் எப்படியோ ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணிருப்பேன். உங்களை இப்படி கஷ்டப்பட விட்டு வேடிக்கை பார்த்திருக்க மாட்டேன். ஆனா அத எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி பணத்தை எடுத்தது உங்களுக்கே தப்பா தெரியலையா? மாப்பிள்ள, நான் திருடிருப்பேன்னு நீங்களும் நினைக்கிறீங்க? இப்படி ஒரு நினைப்போடவா இவ்வளவு நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? என்ன வாய் நிறைய அம்மான்னு கூப்பிட்டீங்க. நானும் சொன்னப்ப கூட நான் பெருசா எடுத்துக்கலான்னு நீங்க சொல்லும் போது என் மனசு வலிக்குது. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க என் மேல எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொந்த அம்மாவா நினைக்கிறீங்கல்ல? நானும் ஒரு அம்மாவா என் பையன் கிட்ட ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். நான் அந்த பணத்தை திருடவே இல்லை. அந்த பணப்பெட்டி என் ரூமுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. பாட்டி, இந்த விஷயத்துக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறோம். ரைட் ஹியர், ரைட் நவ. நடந்த விஷயத்த நாம எல்லாரும் மறந்துடலாம். இத பத்தி இனிமே யாரும் எதுவும் பேசக்கூடாது. அபி, எல்லாமே அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. இட்ஸ் a huge amount. இன்னைக்கு நீ உங்களை மன்னிச்சு விட்டுட்டேன்னா நாளைக்கு இதே தப்ப திரும்ப பண்ணுவாங்க. தனு, இது எங்க ரெண்டு ஃபேமிலிஸ்க்கு சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கும் இந்த இஷ்யூஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்ல. So stay out of it. All right? சரி, இவ இந்த வீட்டை சேர்ந்தவ இல்ல, நான் இந்த வீட்டை சேர்ந்தவ தானே. கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்குல்ல. ஆனா இவகிட்ட நான் எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல. நாம யார் எந்த கேள்வி கேட்டாலும் இவகிட்ட இருந்து எந்த பதிலும் வராது. கேட்க வேண்டியவங்க வந்து கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா வர வேண்டிய பதிலாம் தன்னால வருதா இல்லையான்னு பாருங்க. அப்படி யார் கேள்வி கேட்பா? போலீஸ்.